ஏங்க ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க. அதுல என்ன சந்தேகம்? இல்ல சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏங்க ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே. அதுல என்ன சந்தேகம்? இல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே ஆச்சரியமா இருக்கே. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு எங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொண்டாங்க பெட்டிய. ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை ட்ராப் பண்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சிரமமா? நோ நோ, இது ஒரு டைப்பான சோஷியல் சர்வீஸ். பரவாயில்ல, நீங்க போலாம். மேடம், இன்னைக்கு டெம்பரேச்சர் 101 டிகிரி. போக போக ஏறும். ஐ எம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஏமா, இந்த கர்ச்சிப்பு ஒண்ணுதான் கீழே கிடந்தது. இல்ல, கர்ச்சிப்புல செண்டு வாசனை கம்முன தூக்குத. அம்மாடி, என்ன செண்டு பிடிக்கும்? ஏண்டா, என்னடா அது? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்ககிட்ட போய் கலடாவை பண்ற? ஹலோ ஹலோ. If you don't mind, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? Thank you. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணும். ஷூர். Thank you. வெல்கம். மேடம், Yes, இங்க வாட் ஸ்டாப் கிடைக்குமா? கடைக்காரரை கேளுங்க. ஃப்ளாஸ்க் எங்க? அப்ஸ்டேர்ஸ். ஃப்ளாஸ்க் எங்க? சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்த
ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோட தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விடுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். of course nothing was in my hand. அங்கதான் Almighty the God அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? I am sorry, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. In the hands of the doctor, she is very safe. டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட ஒடுவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்தை உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த ஐ நோ சார், நீங்க செஞ்ச உதவியெல்லாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாரன்னு மரியாதை போட்டு எனக்கு கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தில் நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும். வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவர் பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தமா கீழே விழுந்துட்டாங்களாம். தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சிட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜா நர்சிங் ஹோம். 4 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு மிஸ் பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா அப்படி யாரும் இங்க இல்லையே. ரெடி சார். ஓ, தேங்க்யூ சார். ஐயா, நீங்க என்ன மரியாதையா கூப்பிடுறது பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதிய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்மெண்ட், டெஸ்பரேஷன், ரிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனுக்கு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ், ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட் ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ எம் சாரி. என்ன சார்? நீ இங்கே இருக்க, டென்னிஸ் ஆட வரல? எனக்கு வேலை இருக்கு. என்னடா பெரிய வேலை? வெல், ஐம் சாரி. ஐ ஆம் சாரி. அப்படி சொன்னவங்க எல்லாம் இப்ப மாறிட்டே வர்றாங்க. சார் 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 சார், அன்னைக்கு நீங்க தானே பத்மாமா தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல. சிஸ்டர், பத்மா எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா? பத்மாவா? 4-5 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு. ஓ, அவங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நல்லா நம்பர். ஓ, தேங்க்யூ. மிஸ்டர் முரளி, ரொம்ப பிரமாதமான ஜோக். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட பிளான்டி. இன்னொரு ஜோக் சொல்ற கேளுங்க. ஒரு அழகான பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள், சிக்லெட். தேங்க்யூ. அவ வந்து
ஹலோ. ஹலோ, நான் ஆனந்தமூர்த்தி பேசுறேன். மிஸ்டர் முரளி வீடு தானே? எஸ். மிஸ்டர் முரளியோட பத்மா பேசணுமா? பத்மான்னு சொன்னா அவருக்கு தெரியும். அது 1 minute ப்ளீஸ். பத்மா, வாமா. என்னப்பா? மிஸ்டர் முரளியோட நீயே பேசுமா. அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதானே? அதை நீங்களே சொல்லிடக்கூடாதா? நல்லா இருக்குமா, நீ பேசாத வெயிட்டே வேற. மிஸ்டர் முரளி, கொஞ்சம் இருங்க, பேசுமா ப்ளீஸ், பேசுமா. ஹலோ. பத்மா, நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கார் வச்சிருப்பேன், வாய் நானே வந்திருப்பேன். நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு போய் தேங்க்ஸ். பாரு பத்மா, எனக்கு இந்த டியூட்டி ஃபார்மாலிட்டி பிடிக்கவே பிடிக்காது. அஃபெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், இது ஒண்ணு இருந்தா போதும். பத்மா, அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? அட கூப்பிடுவான்னா. ஹலோ, அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொல்றாரு. ஷூர், கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். It's my pleasure. Bye. Yes, come in. ஓ, நீங்களா? நீ என்ன இந்த நேரத்தில் எதிர்பார்க்கல? உன் நெத்தியில் அடிபட்டுதாமே, அதை கேட்டதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நெத்தியில அடிப்பட்ட காயம் சுலபமா ஆறிடுச்சு பிரபு. பத்மா, நீ நர்சிங் ஹோம்ல இருக்கிறப்போ உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நீ இருக்கிற நர்சிங் ஹோம் எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்து பேச அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, உங்களை உட்கார சொல்ல கூட எனக்கு தோணல. ஏதோ ஒரு குழப்பம், அதிர்ச்சி. ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல பத்மா, நீ கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே முடியல இல்லையா? நீ என்னை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட மாதிரியும் நான் உன்னை இழந்துட்ட மாதிரியும் எனக்கு ஒரு பிரமை. உங்களுக்கு அப்படி ஒரு பிரமை இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. நல்ல காலம் இதுவரைக்கும் நான் எதையும் இழக்கல, அவசரப்பட்டு இழக்கவும் மாட்டேன். பத்மா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப உறுதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி உறுதியை மத்தவங்க விட்டு எதிர்பார்க்க முடியுமா? யூஆர் ரைட் பத்மா. நம்ம பழைய மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசி பழகி எத்தனையோ நாள் ஆச்சுல்ல? நேத்து நடந்த சம்பவங்கள் சில சமயம் தொடரும், சில சமயம் பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது காஃபி, டீ? தேங்க்ஸ். பத்மா, அகாடமி ஹால்ல ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்னோட கெஸ்டா நீ என் கூட வரணும். சாரி பிரபு, என்னோட பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு 3 மணி நேரம்? உங்களுக்காக எவ்வளவோ நேரம், எவ்வளவோ நாள் ஒதுக்கி இருக்கேன். இப்போ என்ன ஒரு பரீட்சை எதிர்நோக்கி இருக்கு, அதுல நான் பாஸ் ஆகணும். என்னோட பரீட்சை? அது என்னுடைய எதிர்காலம். பாய் பாய் பத்மா. குட் பை பிரபு. உள்ள வாங்கல, வாங்க 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 வாங்க. ஹலோ பத்மா. வாங்க. என்ன பத்மா, முதல்ல முரளி மூட்டு வந்திருக்காரு, அவர் உற்சாகமா வர இருக்க வேண்டாம்? நோ ஃபார்மாலிட்டிஸ்.
உற்சாகம் இங்க இருந்தா மட்டும் போதும். இங்க உட்காருங்க. நான் ஆபீஸ் வர வரைக்கும் அதிகமா உட்கார மாட்டேன். அடிக்கடி உட்கார்ந்தா யூ வில் பிகம் லேசி. அப்புறம் எழுதுக்குள்ள வயசாயிடும். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? யூ மீன் காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்? நோ தேங்க்ஸ். இந்த சண்டே அகாடமி ஹால்ல ஏர் கண்டிஷன் ஹால். ஆமா, ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நடக்குதான். அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்காரு. உங்களுக்கு நேரம் இருந்து வரணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க என் கூட வரலாம். நீங்க என்ன, ஐ மீன் நீங்க உங்க ஃபாதர். வர்றத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ஆனாங்கிற வார்த்தையே சுத்தமா எனக்கு பிடிக்காது. அது ஒரு தயக்கம், சஸ்பென்ஸ். இட்ஸ் வேர்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஐம் சாரி. ஐ ஆம் சாரிங்கிற வார்த்தையை நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க. ரோட்ல, இப்போ வீட்டுல. இல்ல, நான் பரீட்சைக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. என்னமா அது, ஒரு 3 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது? அவர் நம்ம மதிச்சு கூப்பிடுறாரு. நோ மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அவங்க பரீட்சை ரொம்ப முக்கியம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி சண்டே என்ன, ஒவ்வொரு சாட்டர்டேயும், ஐ மீன் எவ்ரி சாட்டர்டே என்னால அரேஞ்ச் பண்ண முடியும். மிஸ் பத்மா விரும்பினா சிக்லேட்? நோ தேங்க்ஸ். இது பாரு பத்மா, அவர் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல யோகியதை நமக்கு கிடையாது. பரீட்சைக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இத பாரு, இந்த சண்டே அந்த கலை நிகழ்ச்சிக்கு நாம நிச்சயமா போறோம். முரளி, எஸ் ப்ளீஸ். சண்டே ஈவினிங் அகாடமி ஹால்ல நாங்க நிச்சயமா இருப்போம். நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. சாரி மிஸ்டர் முரளி, உங்க லிவர் கெட்டு போயிருக்கு. குறைஞ்சது 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். பை த பை, நீங்க உங்க கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு நீங்க தாம்பத்திய உறவும் வச்சுக்க கூடாது. பிரபு, நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம் இதுதான். தந்தையையும் இழந்து தனிமையாகிவிட்ட எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயாக போகும் சிறந்த பாக்கியத்தையும் பெருமையையும் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு பரிசாக கொடுத்து பந்தத்தையும் பாசத்தையும் இந்த கடிதம். ஷேம் பிரபு, ஷேம் ஆன் யூ. என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு நீ ஓடின காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில எங்கேயாவது என்னைக்காவது உன்னை சந்திக்கணும் நான் துடிச்சேன். பட் அந்த சந்திப்பையே நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ பிரபு, ஐ ஹேட் யூ. இப்போ உங்க 2 பக்கமும் தெரியறதுதான் கப்பன் பார்க். பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த பார்க் முன்னும் உள்ளது. உயரமான மரங்கள், பச்சை பசேன்னு புல்வெளிகள், கண்ணை பறிக்கிற வண்ண மலர்கள், கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும் காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா, அதாவது உள்ளத்துல ஏதோ ஒரு
நீங்களே பாருங்க. இப்போ நாம விதான் சௌதாவை நெருங்கிட்டோம். இது கலையழகோட கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம். இந்த மாநிலத்தின் சட்டசபை இங்கதான் கூடுது. அதை நீங்க சுத்தி பார்க்கும்போதுதான் இந்த கட்டடத்தோட அழகு உங்களுக்கு புரியும். ஹலோ ஜெயந்தி. ஹலோ பிரபு. நான் உங்களை இங்கே சந்திக்கிறத என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு, நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. ஓ, உடம்பு சரியில்லையா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா. பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமேதான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரியே வச்சுட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா? பிரபு, எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவான்னு? நோ நோ, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஜெயந்தி, நீ எங்க தங்கி இருக்க? உன் கூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியும். உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 2nd Cross Street, ஜெயநகர். மிஸ்டர், எங்க போறீங்க? மிஸ் ஜெயந்தி இந்த மாடியில் தானே குடியிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, இது பாரு, இவ்வளவையும் நான் உனக்காகத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, இவ கூட நான் தனியா பேசணும். நீங்க? நான் அவளோட கணவன். பிரபு, ஜெயந்தி, இதெல்லாம் நான் உனக்காக சுமந்துட்டு வந்தேன். இது பாரு, கல்யாண புடவை, மஞ்சள், குங்குமம், மாலை, உன்னை மறுபடியும் மணப்பொண்ணா என் பக்கத்துல நிறுத்தி. பிரபு, நான் உங்க மனைவி. ஆமா, நீ என் மனைவி. பிரபு, எஸ், you're my wife. You're my wife.
சுமங்கலி ஆக்கிட்டீங்க. நான் சுமங்கலி, நான் சுமங்கலி, நான் அம்மா காஃபி. நீ ஏம்மா சிரமப்படுற? சமயக்காரன் இல்ல? பரவாயில்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டின் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்ட போல இருக்கு. அம்மா. ஹலோ பத்மா. என்னப்பா டாக்டர்கிட்ட போயிருந்தியே, என்ன சொன்னாரு? அம்மா இப்போ என் வயித்துல மட்டும் இல்ல, என் உடம்புல எந்த பாட்லயும் ஒரு ட்ரபிளும் இல்லையா. ஆனா என்ன 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாரு. டாக்டர் சொல்றது முரளி, ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் 2 மாசம் இருந்தா உன் உடம்புக்கு நல்லது தானே. அம்மா நீங்களும் ஆஸ்மா பேஷண்ட், நீங்க என் கூட துணையா ஹில் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு வேளாவேளுக்கு மருந்து கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் முரளி, நம்ம டாக்டரை கூட்டிக்கிட்டு போயே. என்னப்பா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவரை கூட்டிட்டு போனா இருக்கிற வேதி ஜாஸ்தி ஆயிடும். பெரிய போரு. அம்மா பத்மா கூட வரலாமே. வரலாம். ஆனா கல்யாணம் ஆகாம 2 பேரும் ஜோடியா போனா மத்தவங்க தப்பா பேசுவாங்களேன்னு பாக்க. பத்மா எனக்குன்னு முடிவான பிறகு வேற யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி முரளி, அவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. அம்மா இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்க கூட வரேன். தேங்க்யூ தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ. என்னப்பா பிரபு அப்படியே திகைச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? நம்ம விருந்தாளியா 1 மாசம் இவங்க 2 பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேரு மிஸ்டர் முரளி, அவங்க பேரு பத்மா. பிரபு நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. வேலையில சேர்ந்து 1 மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவது 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சனாலும் சளைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். பத்மா வாங்க. முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். செக் அண்ட் மேட். Yes, good. Padma, a little to your right, please. I mean left. Yeah. Smile. Smile, yeah. Good. Steady. Thank you. Come, Padma. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சந்திப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படின்னு ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறா. Stop it, I say. எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேன்னா அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண, after all a very ordinary man you are. நீயும் நானும் முதல்ல இந்த இடத்துல இப்போதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். You can go. நீ போகலாம். Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல என் கூட பிறந்தவனா? நோ. அதை விட
அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு காரணத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே. 2 நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவன், ungrateful. டேன் கூப்பிடுற உரிமை, அருகதை, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட்ல வச்சுதான். Come on, stand there. I give you a good pose. கொஞ்சம் சிரி. Smile. Smile. அரே smile, I say. அருகதை எனக்கு இல்ல. I don't deserve it, is it? I do deserve it. எனக்கு யோகிதை இல்ல. நீங்க எதுக்கா இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அயோக்கியனா நல்லவனா? நல்லவனா இருந்தா அதுக்கு தேவையான கண்ணியம், கம்பீரம் எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. இங்க பாருங்க. அவ என் மனைவி. ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா ஜெயந்தி அனாதையாவோ அமங்கலியாவோ சாகல. என்னோட மனைவியா நெத்தியில குங்குமத்தோட சுமங்கலியாவே போயிட்டா. ஜெயந்தியோட கணவனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ மரண ரெஜிஸ்டர்ல அவளோட கணவனா என் பேரை பதிவு செய்யற வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நான் கொடுத்த விவரங்கள் போதும்னு நினைக்கிறேன். பிரபு, நீங்க தனியா என்ன தேடி வந்ததும் தனிமையில என் கூட பேசுறதும் நாகரிகம் இல்ல. நானும் அதை விரும்பல. போயிடுங்க. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சே. நீ இறங்குறதுனால ஒரு பிரயோஜனமே இல்ல. நீ கார்லயே உட்காரலாம், கம்ஃபர்டபுளா. ஸ்டெப்னி இல்லையா? ஸ்டெப்னி, டூல்ஸ், ஜாக்கி எல்லாமே இருக்கு. ஆனா இந்த முதலாளிக்கு டயரை கழட்டவோ மாட்டவோ தெரியாது. தெரிஞ்சுக்க நேரம் இல்ல, அதான் பழக்கம் இல்ல. சரி, நீ இங்கே உட்காரு. பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்கானான்னு சொல்றேன்.